எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டூ டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட மெயின்ஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும். என்ன கனவு அப்டின்னா, இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் போஸ்ட் அப்டின்றது டெப்டி கலெக்டர். டெப்டி கலெக்டர் ஆகணும் அப்டின்ற ஒரு கனவு இருக்கும். ஸோ, அத நோக்கி போறதுக்கு ஒரு ஒரு வழி இது. இப்ப பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு போயிருக்கிற அந்த 1800 பேருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஃபியூச்சர்ல நீங்க இந்த குரூப் 4 வேலையில இருக்கீங்க, இல்ல குரூப் 4 எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க. குரூப் 4 ஆயிட்டு நான் குரூப் 2 வேலைக்கு போவேன், இல்ல குரூப் 1 போவேன் அப்படின்ற கனவோடு இருக்கவங்களுக்கு ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஓகே. ஸோ இதுல வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது எப்படி கொண்டு போறோம் குரூப் 1 மெயின்ஸ்க்கு. ஸோ இன்னும் இருக்கிறது வந்து கரெக்ட்டா ஒரு 90 நாள் இருக்கு. இந்த 90 நாள்ல எப்படி இந்த குரூப் 1 எக்ஸாம நம்ம கிளியர் பண்ற அளவுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இதுங்க. ஸோ இந்த டெஸ்ட் பிளான், டெஸ்ட் ஷெட்யூல் இதையும் நம்ம இப்ப சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த குரூப் 1 எக்ஸாம் என்னால முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா முடியும். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுல ஒரு 40,000, 50,000 பேரு மெயின்ஸ் எழுதி பயிற்சி பெற்றவங்களா இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2ல நெறைய பேர் வந்து மெயின்ஸ் எழுதியிருப்பீங்க. ஸோ அதே தான் இதுவும். நீங்க மெயின்ஸ் எனக்கு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் மட்டும் தான் தெரியும். அது மட்டும் தான் நான் படிச்சு வந்திருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் மெயின்ஸ் எழுதுறாங்க அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அது கூட என்ன ஆயிடும், ஒரு 3லேருந்து 4 தேர்வுகள் தொடர்ந்து நீங்க எழுதுனீங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு ஈஸி ஆயிடும். பிரிலிமினரி எக்ஸாமோட மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எதனால ஈஸி அப்படின்னா, பிலிம்ஸ்ல எங்கேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. ஸ்கூல் புக்ல இருந்து வெளியில இருந்து நெறைய கேள்விகள் கேட்பாங்க. ஆனா, இந்த குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஓட மெயின்ஸ்ல ஸ்கூல் புக்ல இருந்து ஒரு 50% ஆஃப் கொஸ்டின் அப்படியே டைரக்ட்டா கேட்பாங்க. மானிட்டரி பாலிசி கேட்பாங்க, பிஸ்கல் பாலிசி கேட்பாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல குவிட் இந்தியா மூவ்மெண்ட் பத்தி கேட்பாங்க. ஜியோகிராஃபில இந்தியன் பிசியோகிராஃபி பத்தி கேட்பாங்க. ஹிமாலயாஸ் பத்தி கேட்பாங்க. அப்படியே டைரக்ட்டா ஸ்கூல் புக்ல இருந்து கேட்பாங்க. சரிங்களா? தீபகற்ப நதிகள் பத்தி கேட்பாங்க. ஸோ ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கன்டென்ட் அப்படியே நம்ம இங்க எடுத்து எழுதலாம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்பாங்க. 10த் புக்ல இருக்கும், 12த் புக்ல இருக்கும். அதுல அப்படியே நம்ம படிச்சு நம்ம எழுதிடலாம். ஸோ மெயின்ஸ் வந்து டிஃபைன்டான ஒரு சிலபஸ். சிலபஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப வாஸ்ட்டா இருக்க மாரி இருக்கும். ஒரு 70-75% நீங்க ஏற்கனவே இத பிரிலிமினரில படிச்சது தான் இருக்கும். எதுவும் ரொம்ப புதுசாலாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. ஏற்கனவே படிச்சது தான். நீங்க கான்ஸ்டிடியூஷன் எடுத்தீங்க அப்டின்னா, அதுல ஒரு 4, 5 டாபிக் தான் கொஞ்சம் வெளியில இருந்து இருக்கும். ஃபாரின் பாலிசி கொஞ்சம் கேட்டிருப்பாங்க. இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி கேட்டிருப்பாங்க. ஸோ இது மாரி கொஞ்சம் தான் வெளியில இருந்து இருக்கும். அதுலருந்து ரொம்ப கொஸ்டினும் கேட்கறது கிடையாதுங்க. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, ஏற்கனவே நம்ம ஃபேக்ட் நமக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்ச ஃபேக்ட்ட வரிசையா எழுதணும். ஸோ, அதில நெறைய ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் அத நம்ம ப்ராப்பரா எழுதணும். எழுதுறது வந்து கரெக்ட்டான கன்டென்ட்டா அப்படின்றத பார்த்து எழுதணும். கொஸ்டினுக்கு தகுந்த ஆன்ஸர் தான் நம்ம எழுதுறோமா அப்படின்றத எழுதணும். அந்த டைம் லிமிட்குள்ள எழுதணும். இவ்வளோதான். இது ஒரு 5, 6 ஸ்டெப்ப நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி பண்ணோம் அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னா, ஸோ நான் பிரிஃபர் பண்ண சொல்றது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில எழுதுங்க. சான்சஸ் நெறைய இருக்கும். 100% சான்சஸ் இருக்கும். நீங்க நல்லா பண்ணீங்க அப்டின்னா. தமிழ் மீடியத்தில எழுதணும் அப்டின்னா, உங்களுக்கு பிஎஸ்டிஎம் டிகிரி இருந்தா தமிழ் மீடியம் எழுதுங்க. இல்ல அப்டின்னா, நீங்க இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணி எழுதுங்க. மோஸ்ட்லி இப்ப இந்த கரஸ்பாண்டன்ட் டிகிரி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்தில தான் இந்த டிகிரி அப்டின்றத படிச்சிருப்பாங்க. அ தமிழ் இலக்கியம் தவிர மத்தபடி எல்லாமே வந்து அ நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில தான் படிச்சிருப்போம் அப்டின்றக்கப்ப, ஏற்கனவே நீங்க 3 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சு எழுதுனதுனால, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஒரு 2, 3 டெஸ்ட்ல சிரமம் இருக்கும். ஆனா, அதுக்கப்புறம் அத ஓவர் கம் நம்மளால பண்ண முடியும். இது வந்து நம்ம லிட்ரேச்சர் பேப்பர் கிடையாது. நம்ம எழுதுற கிராமர பார்த்தும், டென்ஸ பார்த்தும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்தும் மார்க் போடுறதுக்கு எல்லாமே வந்து ஃபேக்சுவலான விஷயத்த தான் நம்ம திரும்ப திரும்ப எழுதப் போறோம். ஸோ அப்டின்றக்கப்போ உங்களால ஈஸியா இந்த மெயின்ஸ உங்களால பாஸ் பண்ண முடியுங்க. இந்த மெயின்ஸ நம்ம படிக்கணும் அப்டின்னா, இப்ப 3 மாசம் டைம் இருக்கு அப்டின்னா, இந்த 3 மாசத்துல 90 நாளும் நம்ம படிக்கணும். ஸோ, 1 நாள் கூட கேப் எடுக்காம படிக்கணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டூ 3 டெஸ்ட் நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணி, அந்த கம்ப்ளீஷனும், உங்களுடைய பிரசன்டேஷனும் வர்றதுக்கே உங்களுக்கு டைம் ஆயிடும். கன்டென்ட் உங்களுக்கு ஓரளவு தெரியும். தெரிஞ்சத நம்ம திரும்ப திரும்ப படிச்சுட்ருப்போம். இப்ப ஒரு பாலிட்டி அப்டின்னா, ஒரு 3 டெஸ்ட், 4 டெஸ்ட் இருக்குன்னா, அந்த 4 டெஸ்ட்ல ஒரு 70 கேள்விகள் இருக்கும். அந்த 70 கேள்வியும் நீங்க திரும்ப திரும்ப படிச்சு எழுதிக்கிட்டே இருந்தீங்க அப்டின்னா, அந்த கன்டென்ட் ரொம்ப ஈஸியா வந்துரும். இப்ப நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்ஸராவே இதுக்கு மெட்டீரியல் அப்டின்றத தருவோம். இப்ப 25 டெஸ்ட் இருக்கு அப்டின்னா, 25 டெஸ்ட்டுக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்கிரிப்டடா எல்லாமே தந்துருவோம். இப்ப ஒரு 250 மார்க்ஸ் இருக்கு அப்டின்னா, ஒரு 350, 370 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு மெட்டீரியலா ரெடி பண்ணி தந்து, அதுலேருந்து 250 மார்க் கம்பல்சரியா எழுதுற மாரி தருவோம். அந்த மெட்டீரியல நம்ம திரும்ப திரும்ப படிச்சுட்டு, அந்த மெட்டீரியல நீங்க கொஞ்சம் என்ரிச் பண்ணணும். இந்த மெட்டீரியல் வந்து இப்ப படிக்கிற எல்லாருக்குமே தான் போய் சேரும் இல்லைங்களா? ஸோ நீங்க அத எப்டி ஹேண்டில் பண்றீங்க? நீங்க அத எப்டி ஆ கன்வெர்ட் பண்றீங்க? உங்களுடைய தனித்தன்மைய
அந்த ஆன்சர்ல எப்படி நீங்க கொண்டு வரீங்க? ஸோ அத வச்சு தான் உங்களுக்கு வந்து நல்ல சர்வீஸ் கிடைக்குமா? இல்ல சர்வீஸ் கிடைக்குமா? அப்படின்றத முடிவு பண்றது. ஸோ தனித்தன்மை அப்படின்னா நெறைய பேர் என்ன என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டிலே என்னோட ஆன்சர் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணும் அப்படின்றதுனால, ஒரே ஒரு 15 மார்க்ஸ்க்கு ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து எடுத்து ஸ்கிரிப்டடா எழுதுவாங்க. கல்வெட்டு மாரி செதுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு தேவைப்படாது. நம்ம இனிஷியலா ஒரு 2, 3 நாள்ல நம்மளுடைய ஆர்வ கோளாறுல நம்ம இது மாரிலாம் பண்ணிட்டுருப்போம். ஆனா, அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அப்டின்னா, நம்ம 9 பேப்பரையும் ரொம்ப சுமாரா, ஆனா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்டின்னாவே நமக்கு சர்வீஸ் கிடைச்சிடும். இந்த காம்படிஷன் அப்டின்றது ஆ குரூப் 4ல ரொம்ப சிவியரான காம்படிஷன் இருக்கும். அடுத்து குரூப் 2ல இருக்கும். குரூப் 1ல மெயின்ஸ்ல அந்த அளவுக்கு காம்படிஷன் கிடையாதுங்க. பிலிம்ஸ்ல கூட இருக்கும். ஆனா மெயின்ஸ்ல கிடையாது. ஏன்னா, இந்த எக்ஸாம ப்ராப்பரா தெரிஞ்சு, இதுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சு, ப்ராப்பரா ஒரு கைடன்ஸோட இந்த எக்ஸாம் எழுதி, அத எவாலுவேட் பண்ணி, அதுக்கான ஆன்ஸர் கீ இதுதான். நான் இது தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சு, அத திருப்ப தப்ப வந்து திரும்ப அடுத்த டெஸ்ட் எழுதுறப்ப அத சரி பண்ணி நம்ம இந்த ப்ராசஸ பெருசா நெறைய பேர் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இத வந்து கொண்டு வருவாங்க. ஆனா, அவங்க 300 பேர், 400 பேர், 500 பேர் அப்படின்ட்டு ஆ எ சேர்றதுனால என்ன ஆயிடும் அப்டின்னா, ஃபீட்பேக் கேட்கறதுக்காகவே 100 பேர் வரிசையா கியூ நின்னுட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் 90 செகண்ட் டைமு. அதுக்குள்ள நீங்க முடிச்சுட்டு நீங்க போயிரணும் அப்டின்ற மாரி இருக்கும். பெர்சனலான ஒரு இண்டிவிஜுவலான ஒரு கவனிப்பு அப்டின்றது உங்களுக்கு இருக்காது. நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்டின்னு தெரிஞ்சா தான் நம்ம அடுத்தடுத்து எழுத முடியும். டாப்பர் பேப்பர் அப்டின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த டாப்பர் பேப்பர நம்ம வந்து அ டாப்பர் பேப்பர்ல இருக்கக்கூடிய கன்டென்ட் வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே கிடக்குது இல்லைங்களா? ஆ ரொம்ப ஈஸியாவே கன்டென்ட் நமக்கு கிடைக்கும். அந்த டாப்பர் பேப்பர்ல நம்ம எத எடுத்துக்கணும் அப்டின்னா, அவங்களுடைய பிரசன்டேஷன் எப்படி இருக்கு? அவங்க வந்து பிக்டோரியலா ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணி போட்டுருக்காங்களா? பை சார்ட் போட்டுருக்காங்களா? ஃப்ளோ சார்ட் போட்டுருக்காங்களா? இ அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இந்த பிரசன்டேஷனையும் நம்மளுடைய அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனும் தான் நமக்கு டாப்பர் பேப்பர்ல இருந்து எடுத்துக்கணும். கன்டென்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். இதான் கொஸ்டின், இதான் ஆன்ஸர் அப்டின்னா, அத நம்ம எடுத்து எழுதிடலாம். ஸோ இந்த மாடியூல்ல என்ன பண்ணுவோம் அப்டின்னா, உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்ஸரா குடுத்து, அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்ஸர்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்போம். இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஸோ அதுலேருந்து ஒரு 4 கேள்வி, 5 கேள்வி எடுத்து, அத நீங்க திரும்ப படிங்க. அதுல இருக்க எல்லாத்தையுமே கவர் பண்ற மாரி இருக்கும். கேஸஸ் கவர் பண்ணுவோம். அமெண்ட்மென்ட்ஸ் கவர் பண்ணுவோம். சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய ஆர்டிகில்ஸ் கவர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம புதுசா இப்ப ஏதாவது சேர்த்திருக்காங்கன்னா, எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். ஸோ இதுலேருந்து தான் கேள்வி வருமா அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி இதுலேருந்து தான் வரும். அப்படிதான் நம்ம கொஸ்டின் எடுப்போம். இந்த டாபிக் நான் உட்டுட்டேன். இத பாலிட்டில மொத்தமா நம்ம ஒரு 70 கேள்வி, இல்ல 80 கேள்வி எடுக்கிறோம் அப்டின்னா, இத தாண்டி வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்டின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம இந்த 80 கேள்வி நீங்க நல்லா படிச்சுட்டீங்கன்னா போதும். அங்க சாய்ஸ் இருக்கும். உங்களுக்கு 4 கேள்வி குடுத்து 3 கேள்வி எழுத சொல்லுவாங்க. 3 கேள்வி குடுத்து 2 கேள்வி எழுத சொல்லுவாங்க. ஸோ, அந்த சாய்ஸ்ல நம்ம எலிமினேட் பண்ணிட்டு மீதிய நம்ம எழுதுனாவே போதும். இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சா போதுமா? இந்த 25 கொஸ்டின்ஸ் பேப்பர் மட்டும் படிச்சா போதுமானா, இத படிக்கிறதுக்கு இப்ப நேரம் நமக்கு சரியா இருக்காது. இந்த 90 நாள்ல இதவே நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு நம்ம இனிஷியலா எழுதுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 30 கொஸ்டின்ஸ் தரோம் அப்டின்னா, 30 கேள்விலருந்து 20 கேள்வி கேட்போம் அப்டின்னு இருக்கும். ஸோ, அந்த 30 கேள்விய நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு, நான் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன் அப்டின்ட்டு நீங்க போய் அந்த இன்ஸ்டிடியூட், இந்த இன்ஸ்டிடியூட், அந்த மெட்டீரியல் இதெல்லாம் நம்ம தேடி எடுத்துட்டு இருப்போம். எடுக்கிறதா இருந்தா எவ்வளோ வேணாலும் கேள்வி எடுக்கலாம். ஆனா, இந்த 30 கேள்வி நீங்க தரோவா படிச்சுட்டீங்க அப்டின்னாவே போதும். அடுத்து வரக்கூடிய தேர்வுல இன்னொரு 30 கேள்வி. அடுத்து வர ஒரு தேர்வுல அடுத்து ஒரு 30 கேள்வி. 90 கேள்வி படிச்சுட்டா போதும். இந்த 90 கேள்வியிலிருந்து நமக்கு தேவையான 6 கேள்வி, 7 கேள்வி வந்துரும். இத தாண்டி நான் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா படிக்கலாம். ஆனா என்ன ஆயிடும், நம்ம பாலிட்டி மட்டும் படிக்கல. இதுக்கப்புறம் ஜியோகிராஃபி படிக்கிறோம், எக்கனாமி படிக்கிறோம், சோசியோ எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், எத்திக்ஸ் படிக்கிறோம். இது எல்லாமே நம்ம படிச்சுட்டு கடைசியா எக்ஸாம் எழுத போறப்ப கன்ஃப்யூஸ் ஆயிடுவோம். என்ன ஃபேக்ட் என்ன இது அப்படின்றது தெரியாம போயிடும். ஸோ டிஃபைன்டா நான் இதுதான் படிக்க போறேன். இதுதான் கொஸ்டின், இதுதான் ஆன்சர். இத நான் ஃபுல்லா படிச்சுட்டேன். இதான் என்னோட பிரசன்டேஷன். இதுதான் கன்டென்ட். இப்படிதான் நான் குடுப்பேன். இதான் சப்மிட்டிங் போட போறேன் அப்படின்ற லெவலுக்கு நீங்க ஐடியாவோட போனீங்கன்னா தான், உங்களால இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியுங்க. இல்லன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஏற்கனவே ஒரு 7 மெயின்ஸ் எழுதியிருக்கிறேன் குரூப் 1ல. 2 இன்டர்வியூ போயிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். ஸோ இந்த எக்ஸாம ரொம்ப ஈஸியா நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்ப நெறைய பேரு சர்வீஸ் வாங்குனவங்க, இப்ப சர்வீஸ் வாங்குன நெறைய பேர் இன்டர்வியூலாம் குடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த இன்டர்வியூ பார்த்து நம்மலாம் மோட்டிவேட் ஆவோம். ஸோ அவங்களுடைய ஸ்டடி பிளான் பத்தி அத நம்ம இமிட்டேட் பண்ணி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அது அவங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாப்பரு. அவங்க வந்து இது மாரி ஒரு அ இன்டர்வியூ குடுக்கறதுக்காக போறப்ப, என்கிட்ட என்னென்ன புக்லாம் இருக்கு, குரூப் 1 மெயின்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க நீங்க தான் படிச்சு வேலையே வாங்கிட்டீங்கல்ல, உங்களுக்கு எதுக்கு? இல்ல, இல்ல. நான் இவ்வளோ தான் படிச்சேன். ஆனா, நான் இன்டர்வியூல போய் சொல்றப்ப, பயமுறுத்துற மாரி சொல்லணும். நெறைய நான் படிச்சேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படின்றத சொல்லணும். இன்னும் நெறைய புக் சொல்லுங்க அப்டின்ட்டு போனாங்க. இதுதான் ரியாலிட்டி சரிங்களா?
அது மாரி அந்த ஒரு டாப்பர் உங்களுக்கு பேசுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஒரு ரேட்டர் ஒரு 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 ஸ்பீக்கர் கிடையாது. அவங்களுடைய ஸ்டடி பிளான அவங்க சொல்லுவாங்க. அத நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு நம்மளால பண்ண முடியுமான்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க அதிகமா சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு சொல்லிக் குடுக்குற மாரி, உங்களுக்கு புரியிற மாதிரி, இந்த எக்ஸாம அப்ரோச் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு சொல்லித் தர தெரியாது. சரிங்களா? ஸோ அவங்க அவங்களுடைய பிளான தான் சொல்லுவாங்க. அத வந்து உங் என்ன என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா நம்ம, ஓகே இப்டி நம்ம போலாம் அப்டின்ற ஒரு வழிய நீங்களா உருவாக்கிக்கணும். அத 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 பேஸ் பண்ணி நீங்க ஒரு வழிய உருவாக்கிக்கணும். அதிலேயே நான் போவேன் அப்டின்றது ரொம்ப சிரமமா இருக்கும். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம என்ன பண்றோம் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ம். ஸோ அப்படி பாஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்கங்க. சரிங்களா? ஸோ 22 ஃபுல் டெஸ்ட் பிளஸ் 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். டைம் இருந்தது அப்படின்னா, இன்னொரு 3 மார்க் டெஸ்ட் கூட நம்ம வைக்கலாங்க. ஓகே. டெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டி 3 டெஸ்ட்டு, சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸு 100 மார்க்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்குமே 3, 3 டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஜியோகிராஃபி அதுக்கப்புறம் வந்து ஆம், நம்மளோட என்விரான்மென்ட் இது வந்து 75 இருக்கும். ஸோ அதில 2, 2 இருக்குங்க. சரிங்களா? அப்புறம் தமிழ் சொசைட்டி அதுலேருந்து 2 டெஸ்ட் இருக்கும். அப்புறம் எத்திக்ஸ்லேருந்து 1 டெஸ்ட். ஸோ 2 டெஸ்ட் இருந்தது. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால, இப்போ 3 நாளைக்கு ஒரு தேர்வு அப்படின்னு நம்ம எழுதுனா தான், நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம் முன்னாடி ஒரு 20 நாள்ல போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஃபுல் டெஸ்ட் நம்ம எழுதி பார்க்க முடியும். ஏன்னா, இதுக்கு நடுவுல நம்ம ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றதெல்லாம் எதுவும் வைக்கலைங்க. ஸோ இந்த டைம்க்குள்ள நம்மளால இத முடிக்க முடியுமா அப்படின்னா, முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்குங்க. ஓகே. ஸோ, இப்ப நம்ம ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்திருக்கோம். இது மாரி நீங்க கோர்ஸ் என்ரோல் பண்ணதுக்கப்புறம், ஸோ சப்ஜெக்ட் வைஸ்ல என்னென்ன டாபிக்ஸ நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றத வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கு இதுதான். சரிங்களா? ஸோ இது நமக்கு ஆம் பாலிட்டிக்கு உண்டான டிகோடிங் எப்படிலாம் நம்ம படிக்கணும், எது எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத வச்சு நம்ம எடுக்கிறதுங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா, நம்ம வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லாம, ஹிஸ்டாரிக்கலா என்னென்ன சொல்லியிருக்காங்க. 1935 ஆக்ட் நெறைய தடவ கேட்டிருக்காங்க. 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மிண்டோ மார்லி சீர்திருத்தம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு 2 10 மார்க் அப்படின்னா 2 5 மார்க் பார்ட்டா பிரிச்சு படிச்சு வச்சுக்கணும். எல்லாத்துலயும் ஒரு 6, 6 பாயிண்ட்ட நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. பிரியாம்பிள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஸோ இதுலேருந்து ரொம்ப முக்கியம். சிட்டிசன்ஷிப்பு, யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் சரிங்களா? யூனியன் டெரிட்டரி, ஃபெடரலிசம், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆ பொலிட்டிக்கல் பார்ட்டி, பிரஷர் குரூப்பு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். ஆம் மாஸ் மீடியா, சோசியல் மீடியா, ஸோ இந்தியா அண்ட் வேர்ல்டு, ஃபாரின் பாலிசி ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, நியூக்ளியர் பாலிசி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிக்காததா இருக்கும். கொஞ்சம் புதுசாவும் இருக்கும். இந்த யுஎன், WTO, பிரிக்ஸு, G20 இதுலருந்து ஏதாவது ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறாங்கங்க. சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கொஸ்டினும் கேட்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2024 உடைய ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் அப்படின்றத எடுத்திருக்கு. இப்ப நம்மளால எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியுமா? சிலபஸ்ல இவ்ளோ சிலபஸ் இருக்கு. இந்த ஒரே ஒரு பேப்பருக்கு மட்டும். சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்மளால கவர் பண்ண முடியுமான்னா, முடியும். ஒண்ணும் பெரிய இஷ்யூ இல்ல. நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்ஸரா தான் படிக்க போறோம். அதுல எது ரொம்ப முக்கியமா எடுத்துக்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் ஆ குரூப் 1ல கேட்ட தீம்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபெடரலிசத்த வச்சு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன் வச்சு கேட்டிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் வச்சு கேட்டிருக்காங்க. ஆர்டிஐ சரிங்களா? ஏற்கனவே நம்ம மேல சொன்னதுல முக்கியமான பகுதிகள் மட்டும் எடுத்து கேட்டிருக்காங்க. 15 மார்க்ல பாருங்க லோக்கல் கவர்ன்மென்ட் கேட்டிருக்காங்க. ஜெண்டர் பட்ஜெட்டிங், டிபிஎஸ்பி கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன், டிஜிட்டல் கவர்னன்ஸ். ஸோ இது மாரி நான் 2023க்கு போட்டிருக்கோங்க. அதே மாரி இத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. 2022 உடைய ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் அப்படின்றத எடுத்து போட்டிருக்கோம். அதுல என்ன தீம்? ஸோ இப்ப ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் பிரியாரிட்டி டாபிக்ஸ் என்ன? இந்த இன் எனி இப்ப அடுத்து 2025ல நம்ம டிசம்பர்ல எழுத போற எக்ஸாம்க்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஸோ இந்த டாபிக் எல்லாமே ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஜுடிஷியரி ரொம்ப முக்கியம். கவர்னன்ஸ் ரொம்ப முக்கியம். லோக்கல் கவர்ன்மென்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நெறைய எடுப்போம். மத்த எல்லா டாபிக்கையுமே கவர் பண்ற மாரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுலேருந்து 10 மார்க்லயும் இருக்கும். 15 மார்க்லயும் இருக்கும். ஸோ அது மாரி நம்ம முக்கியமா கொஸ்டின்ஸ் அப்படின்றத எடுப்போம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் அப்படின்றது பாலிட்டி 1, பாலிட்டி 2, பாலிட்டி 3. ஸோ இதில டாபிக்ஸ் நம்ம பிரிச்சு வச்சிருப்போம். ஸோ இனிஷியலா ரொம்ப ஈஸியா இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் இது ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிடலாம். ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமையிலிருந்து கிளாஸ் ஆரம்பிக்குங்க. கிளாஸ்னா ஓரியன்டேஷன் நடந்து, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு தந்துட்டு, அந்த டெஸ்ட்ட வந்து நம்ம எழுத வைப்போம். ஸோ இதுதான்.
அப்புறம் நீங்க டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் புக்லெட் இருக்கு இல்லைங்களா? அந்த புக்லெட்ட பிடிஎஃப்பா எங்களுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்லோட் பண்ணத நாங்க டவுன்லோட் கூட பண்ணாம அப்படியே எவாலுவேட் பண்ணிறலாம். எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு வந்து திருப்பி அனுப்பிச்சுருவோம். ரீசெண்ட் பண்ணிடுவோம். 3 டேஸ்ல அனுப்பிட்டுருவோம். ஸோ என்னென்ன உ உங்களுதுல பிரச்சனை இருக்கோ, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல போட்டிருப்போம். அது இல்லாம ஒன் டூ ஒன் கால் பண்ணி இதுதான் இஷ்யூ அப்படின்றதையும் சொல்லிடுவோம். நீங்க அடுத்த எக்ஸாம் எழுதுறப்ப நீங்க அத சரி பண்ணி எழுதுனா, நம்ம வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கான வழிய நோக்கி போவோம். ஸோ இல்ல அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா, இனிஷியலா இருக்கக்கூடிய ஒரு 15 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய பேரு வந்துட்டு திருப்பி போயிடுவாங்க. அந்த ஒரு 15, 16 நாள் ஒரு 2, 3 டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே. இது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. ரொம்ப ஈஸி தான். ப்ராப்பரான ஒரு மெட்டீரியல் கையில கிடைச்சிட்டாவே போதுங்க. உங்களால ஈஸியா இதுக்கு பாஸ் பண்ணி போயிட முடியுங்க. ஓகே. ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட் பிளான். பாலிட்டிக்கு மட்டும் இப்ப நான் போட்டிருக்கேன். இது மாரி எல்லாத்துக்கும் நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். எது வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் நம்ம பெஞ்ச் மார்க்கா எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ எது எதெல்லாம் ரொம்ப முக்கியமானதோ அதுலருந்து நெறைய கொஸ்டின்ஸும் எடுத்து நம்ம பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இந்த டாபிக் அடிப்படை உரிமைகள் இருக்கு சரிங்களா? அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் இருக்கு. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் இத கொஸ்டின்ஸா எடுத்திருப்போம். கொஸ்டின்ஸ் வந்து அ சில கொஸ்டின் வந்து ஃபேக்சுவலான கொஸ்டினா இருக்கும். ஃபேக்ட்ட மட்டும் எழுதுற மாரி இருக்கும். சிலது வந்து அனலிட்டிக்கலான சில கொஸ்டின்ஸும் எடுத்திருப்போம். இவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அதனால எல்லா விதத்திலயும் கொஸ்டின் இருக்கும். மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம பொறுத்த வரைக்கும் ஆ ஒரு 80% வந்து ஃபேக்சுவலான கொஸ்டின் தான் இருக்கும். ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு வந்து அனலிட்டிக்கலான கொஸ்டினா இருக்கும். ஃபேக்சுவலான விஷயங்கள் அதாவது அனலிட்டிக்கலான கொஸ்டின் கேட்டாலுமே கூட நம்ம ஃபேக்சுவலான விவரங்கள் தந்தா தான் நமக்கு நல்ல மார்க் அப்படின்றது வருங்க. ஸோ இது ஒரு பேப்பர் சரிங்களா? அதே மாதிரி ஸோ எப்படி நம்ம ஆன்சர் நம்ம எழுதணும் அப்படின்னா, இப்ப கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட், டிபிஎஸ்பி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அழகா நம்ம இது சும்மா எழுதின ஒரு நோட்ஸ் தாங்க இது. உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா எடுத்துட்டீங்களா? ஓகே. உங்களுக்கு ஒரு மாடல் பேப்பர் அப்படின்றத நான் எடுத்து காமிக்கிறேங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஓகே. ஸோ நம்ம எப்படி நம்மளுடைய பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கானது, இத நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல குடுக்குறேன். ஸோ இப்ப என்ரோல் பண்றவங்களுக்கு டாப்பர் பேப்பர் அப்படின்றத அனுப்புறேன். ஸோ என்னன்னா, நம்ம இதுலருந்து இந்த கன்டென்ட்லாம் எடுத்துக்கணுமா அப்படின்னா, கன்டென்ட் எடுத்துக்கக்கூடாது. இவங்க எப்படி இத எழுதியிருக்கிறாங்க, எப்படி இந்த ஓரியன்டேஷன் அப்படின்றது ஆரம்பத்துலருந்து கடைசி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத தனியா வீடியோ பண்ணி பேட்ச்ல இருக்கிற குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அப்லோட் பண்ணுவோங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம எழுதுறதுல அழகான ஃபேக்ட்ஸ் இருக்கணும். அது இல்லாம பிரசன்டேஷன் நல்லா இருக்கணும். பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்டின்னா, நம்ம ஆன்சர் வந்து பெஸ்ட்டான ஆன்சரா இருக்குங்க. ஓகே. ஸோ இந்தியன் பாலிட்டியோடைய 3வது டெஸ்ட். ஸோ கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்ததுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஆ எப்டி இருக்கும் அப்டின்னா, மோஸ்ட்லி நீங்க ஏற்கனவே பிலிம்ஸ்ல படிச்சத தொகுத்து எழுதுற மாரி தான் இருக்கும். ரொம்ப புதுசா, ரொம்ப அதிகமாவும் இருக்காது. நான் தனித்தனியா எல்லாத்துக்குமே வீடியோ மேக் பண்றேங்க. இப்ப வந்து என்னன்னா, நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே அப்லோட் பண்ணுவோம். வெப்சைட்ல இருக்கும். நீங்க அத பார்த்துக்கலாம். நம்ம இந்த தேர்வ எப்படி அணுகணும்? இந்த தேர்வுக்கு பென் செலக்ஷன் எப்படி பண்ணணும்? பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும்? பிரசன்டேஷன்ல எப்படி வந்து நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அது பிக்டோரியலா நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம நேரத்த கம்மி பண்ணணும். நேரம் தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 250 வேர்ட்ஸ் சரிங்களா? 2500 வார்த்தைகள் நீங்க 15 மார்க் எழுதுவீங்க. அது மாரி 1500 வார்த்தைகள் 10 மார்க் 4000 வேர்டு நீங்க 3 மணி நேரத்துல எழுதணும். அது வந்து ரொம்ப கஷ்டம். 250 மார்க்கா இருந்தாலுமே கூட ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எழுதி பயிற்சி எடுக்கிறதுக்கு
நேரத்த குறைக்கிறதுக்கு இது மாரி படம்லாம் போட்டு நம்ம எழுதணும். நீங்க இப்ப டிஎன்பிசில லாஸ்ட் குரூப் 1 டாப்பர் பேப்பர் நீங்க வாங்கி பார்த்தாலுமே கூட கன்டென்ட் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கிற மாரி இருக்கும். எதனால கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்டின்னா, அவங்க அந்த கேள்விய ஏற்கனவே படிச்சுட்டு வந்து எழுதல. அது மாரி நெறைய கேள்விகள் அவங்க பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அதே கேள்வியே வரலாம், இல்ல கொஞ்சம் மாறி கூட வரலாம். அதனால எக்ஸாக்ட்டா அவங்களால எழுதியிருக்கவே முடியாது. ஓரளவு தான் அவங்களால எழுதியிருப்பாங்க. மேட்ச் பண்ணி ஒரு மேனேஜ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ, நம்ம வந்து இப்பவே மேனேஜ் பண்ணி எழுதக்கூடாது. இப்ப நம்ம ஸ்கிரிப்டடா கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்ஸர் தரோம் அப்டின்னா, அத நீங்க தரோவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம திரும்ப எடுத்து எழுதணுங்க. சிலபஸ். ஸோ, நமக்கு இப்ப மெயின்ஸோடைய ஆன்ஸர் ஷீட் இது மாரி தான் இருக்குங்க. சரிங்களா? ஸோ பாருங்க, ஆ 10, 10 மார்க் இருக்கும். அதே மாரி 10 15 மார்க் இருக்கும். 150 மார்க் எழுதணும். இதே டிஎன்பிசில இருக்கக்கூடிய ஃபார்மேட் தான் நம்ம கொஸ்டின் புக்லெட் அப்படின்றத போட்டிருப்போம். பேட்ச் என்ரோல் பண்றவங்களுக்கு இந்த 25 கொஸ்டின் அதாவது 25 உடைய ஆன்ஸர் ஷீட்ட வந்து உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ, அத வச்சு நீங்க எழுதிடலாம். ஸோ, அத எழுதி அத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுதுனத பிடிஎஃப்பா எடுத்து எங்களுக்கு வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும். அத நாங்க எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு திருப்பி அனுப்பி விட்டுருவோம். அத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல என்னென்ன தப்பு இருக்கோ அத மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். இல்ல நீங்க சேலம் சரவுண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா, நேர்ல கூட எடுத்துட்டு வந்துட்டு எவாலுவேட் பண்ணிட்டு, உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கிட்டு நீங்க போலாங்க. ஓகே. ஸோ இதான் பிளான் சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ டெஸ்ட் பேட்ச் இந்த ஃப்ரைடேலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ 20,000 இந்த பேட்ச்க்குங்க. ஸோ என்ரோல் பண்ணணும் அப்படின்றவங்க என்ரோல் பண்ணிட்டு, இந்த கூகுள் ஃபார்ம் இருக்கும். ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மெயில் ஐடிக்கு இனிஷியலா பாலிட்டி ஃபுல்லுமே மெயில்ல உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டா வந்துரும். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய மத்த சப்ஜெக்ட்க்கு உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ்க்கு நாங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா, அதற்கான 3 பேப்பரும் வித் ஆன்ஸரோட உங்களுக்கு வந்து மெட்டீரியலா அனுப்பிச்சு வச்சுருவோம். அந்த மெட்டீரியல் படிச்சுட்டு நீங்க எழுதி அனுப்பிடலாம். ஸோ இதுதான் இப்ப இந்த ப்ராசஸ் சரிங்களா? அ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் என்ன அப்படின்றத இப்ப கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதெல்லாம் மோஸ்ட்லி காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் தான் பண்றாங்கங்க. ஸோ ஏன்னா அவங்க தான் டிஎன்பிசில இருக்கக்கூடிய அ அந்த குரூப் 1க்கு அவங்க தான் செட் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆம் யுனிவர்சிட்டீஸ்ல இருந்தும், இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்தும் போகக்கூடிய ப்ரொஃபசர் தான் செட் பண்றாங்க. அந்த ப்ரொஃபசர் தான் நமக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே செட் பண்ணி தராங்க. ஸோ அவங்க செட் பண்ணி அவங்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில தான் நம்ம இந்த கோர்ஸ் அப்படின்றதே ஃபுல்லா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரே ஒரு டைம் குரூப் 1 மெயின்ஸ் நீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். குரூப் 1 பிரிலிமினரி ரொம்ப ஈஸியா இருக்கும். குரூப் 2 பிலிம்ஸும் ஈஸியா இருக்கும். மெயின்ஸும் ஈஸியா இருக்கும். ஒரே ஒரு டைம் நம்ம மெயின்ஸ்க்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா உட்கார்ந்து அழுத்தமா இந்த எக்ஸாம படிச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்வும் நம்மளால பாஸ் பண்ண முடியுங்க. அதே மாதிரி இப்ப குரூப் 2க்கு நான் படிக்க போறேன். எனக்கு வேலையே இல்ல. நான் ஏற்கனவே குரூப் 2, 2ஏல வேலையில இருக்கிறேன். அப்படின்றவங்க இத ஃபுல் டைமா படிக்கலாம். இல்ல நான் குரூப் 2க்கு நான் படிக்கணும். குரூப் 1க்கும் நான் படிக்கணும் அப்படின்னா, என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 15, 20 டேஸ் வந்து ஆ பாலிட்டியும், இந்தியன் நேஷனல் மூவ்மென்ட்டையும் நல்லா கவர் பண்ணுங்க. அப்புறம் தமிழ் ஆர் இங்கிலீஷ நீங்க சைட் பை சைட் படிச்சுட்டே இருங்க. கடைசி 15 டேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 2க்காக நல்லா படிங்க. ஏன்னா, இப்ப இந்த 1 மாசம் ஃபுல்லா நான் குரூப் 2க்கு படிக்க போறேன் அப்டின்னா, நீங்க வந்து 60 நாள் தான் டைம் இருக்கும். சட்டுன்னு நாள்கள் வேகமா ஓடிடும். உங்களால ஒரு அட்டெம்ப்ட் குடுக்க முடியாது. அதனால இனிஷியலா ஆரம்பிச்சுட்டு நம்ம போய்க்கலாம். ஸோ குரூப் 1 மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு ஃப்ளைட் வந்து மேல ஏறி கீழ இறங்குறது தான். மேல ஏறிடுச்சு அப்டின்னா, அது ரொம்ப ஈஸியா டிராவல் பண்ணிடும். இறங்குறப்பயும் கொஞ்சம் நம்ம பார்த்து இறங்கணும் இல்லைங்களா? ஸோ மேல ஏறுறதுக்கான இந்த 15 நாள கரெக்ட்டா பயன்படுத்திட்டீங்க அப்டின்னா, இந்த குரூப் 1 எக்ஸாம உங்களால மெயின்ஸ ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியுங்க. நம்ம இப்ப பண்றது ஒன்லி இங்கிலீஷ் மீடியத்துக்கு தாங்க. தமிழ் மீடியத்துக்கு பண்ணல. இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட் ரொம்ப ஈஸியா இந்த எக்ஸாம பாஸ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாங்க. மெட்டீரியல் ரொம்ப எக்ஸ்டென்சிவா சூப்பரா இருக்கும். ஸோ மத்த பெரிய பெரிய அகாடமியோடவே ரொம்ப மெட்டீரியல் ரொம்ப தரமா இருக்கும். பேப்பர் எவாலுவேஷன் ரொம்ப நல்லாருக்கும். உங்களுக்கு ஃபீட்பேக் 1 டூ 1 அப்படின்றது நீட்டா சொல்லிடுவோம். இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது வெரி யூஸ்ஃபுல். நீங்க குரூப் 1 ஆகணும் அப்படின்னா, இது வந்து ஒரு வழியா இருக்கும். ஸோ இத நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வரக்கூடிய தேர்வ கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாங்க. நன்றிங்க.